உங்க மனசுல ஓடுற குழப்பத்தை நிறுத்த முயற்சி பண்ணி தோத்து போயிருக்கீங்களா? எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த கவலை, அந்த பயம், அந்த துக்கம் போகலையா? உண்மை என்னன்னா, நீங்க அதை நிறுத்த முயற்சி பண்றது தான் பிரச்சனையே. நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ, அவ்வளவு அதிகமாக அந்த குழப்பம் உங்கள் மனதை பிடித்துக் கொள்கிறது. இன்னைக்கு ஒரு பழமையான ஜென் கதை மூலம் வெறும் 2 நிமிடத்துல உங்க மனசை எப்படி மிகச்சரியாக கண்ட்ரோல் பண்றதுன்னு நான் சொல்றேன். கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா இந்த டெக்னிக் உங்க வாழ்க்கையவே உறவுகளையே மாத்தலாம். ஒரு கொடூரமான கோடைக்காலம். வானமே நெருப்பை கக்கியது. ஒரு வயதான புத்த துறவியும் அவரது இளம் சீடனும் வெயிலில் நடந்து உடலும் மனமும் சோர்ந்து விவரிக்க முடியாத தாகத்தில் இருந்தனர். அவர்கள் ஒரு சின்ன ஆற்றின் கரையை அடைந்தனர். சீடனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவன் ஓடிச் சென்று ஆற்று நீரை அள்ளி பருக முயன்றபோது பதறி பின்வாங்கினான். குருவே, யாரோ சில விவசாயிகள் மாட்டு வண்டிகளை ஓட்டிச் சென்றதால் ஆற்று நீர் முழுவதும் சேராக கலங்கி குப்பைகளுடன் வருகிறது. இது நஞ்சுக்கு சமம். நாம் இதை எப்படி பருகுவது என்றான். அந்த இளம் சீடன் மிகுந்த வேகத்துடனும் விடாமுயற்சியுடனும் அந்த நீரை கையில் அள்ளி கலங்களை வெளியேற்ற போராடினான். அவன் எவ்வளவு அதிகமாக கைகளாலும் குச்சியாலும் நீரை கலக்கினானோ அவ்வளவு அதிகமாக சேரும் சகதியும் மேலெழுந்து வந்தது. தண்ணீர் சுத்தமாவதற்கு பதில் இன்னும் அதிகமாக குழப்பமடைந்தது. இது ஒருபோதும் சரியாகாது என்று விரக்தியுடன் அழுது குருவிடம் ஓடினான். குரு அமைதியாக அன்புடன் சீடனின் கண்களை பார்த்தார். மகனே, இங்கே உட்கார். நீ ஒரு நொடி கூட அந்த நீரை பற்றி யோசிக்காதே. அதை அப்படியே விட்டுவிடு. துறவி சத்தமே எழுப்பாமல் மரநிழலில் கண்களை மூடி அமர்ந்தார். அந்த அமைதியின் சத்தம் மட்டுமே அங்கு கேட்டது. சில நிமிடங்கள் கழிந்தன. குரு மெல்ல எழுந்து புன்னகையுடன் சீடனிடம், இப்போது போய் நீரை கேள் என்றார். சீடன் ஆற்றங்கரையில் வந்து பார்த்தபோது அவனுக்கு சிலிர்ப்பாக இருந்தது. எந்த போராட்டமும் இல்லாமல், எந்த முயற்சியும் இல்லாமல் கலங்கிய சேறு முழுவதும் அடியில் படிய நீர் இப்போது ஸ்படிகம் போல தெளிவாகவும் பருகத் தகுந்ததாகவும் இருந்தது. மகனே, உன் மனமும் இந்த ஆற்றைப் போலதான். கோபம், கவலை, குழப்பம், துக்கம் என சேறுகள் உன் மனதை தாக்கும்போது நீ அதை கையாள, நிறுத்த, மாற்ற முயற்சிக்கிறாய். உன் முயற்சி அந்த சேற்றை இன்னும் அதிகமாக கலக்கிறது. நீ அதை அப்படியே விட்டுவிட்டு அமைதியாக இருக்கும்போது அந்த சேறு தானாக அடியில் அடங்கி உன் மனம் தெளிவடையும். இந்த ஜென் தத்துவம் நம் மூளையின் கட்டமைப்பிலிருந்து உருவான அறிவியல் உண்மை. நாம் கோபம், பதற்றம் அல்லது கவலை போன்ற உணர்ச்சிகளை கையாளும்போது நம்முடைய அமிக்டலா என்ற உணர்ச்சி மையம் மிகவும் தீவிரமாக வேலை செய்கிறது. நீங்கள் அந்த உணர்வை நிறுத்த முயற்சிக்கும்போது உண்மையில் நீங்கள் அமிக்டலாவிற்கு அதிக எரிபொருளை கொடுத்து அதன் செயல்பாட்டை நீட்டிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஆற்றின் நீரை தொடாமல் விட்டது போல உங்கள் கவலையை கவனிக்கிறீர்கள், ஆனால் ரியாக்ட் பண்ணவில்லை என முடிவெடுக்கும்போது என்ன நடக்கிறது தெரியுமா? ஃப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ், மூளையின் இந்த உயர்நிலை முடிவெடுக்கும் பகுதி மீண்டும் பொறுப்பேற்கிறது. நீங்கள் செயல்படாமல் இருக்கும்போது உங்கள் மனம் அந்த பழக்கமான எதிர்வினையை உடைக்கிறது. ஆற்றின் சேறு போல அந்த கவலை என்ற உணர்ச்சி வேகம் குறைய ஆரம்பிக்கிறது. அந்த உணர்ச்சி தன்னைத்தானே அணைத்துக்கொண்டு நியூட்ரல் நிலைக்கு திரும்புகிறது. ஒரு சில நிமிடங்களில் மனம் தெளிவடைகிறது. துறவி சொன்ன ஞானத்தை உங்கள் அன்றாட பிரச்சினைகளுக்கு சரியாக பயன்படுத்தும் 3 நிரூபிக்கப்பட்ட டெக்னிக்குகள் இவை. யாராவது உங்களை எரிச்சலூட்டும் போதோ அல்லது அசிங்கப்படுத்தும் போதோ உங்கள் இரத்த அழுத்தம் உயர்கிறது. உடனே பேச வேண்டும், சண்டையிட வேண்டும் என்ற தூண்டல் வரும். அந்த தூண்டலை எதிர்க்காதீர்கள். ஆனால் நிறுத்துங்கள் என்று பதிலளிப்பதற்கு முன், நான் இதை பற்றி 10 வினாடிகள் கழித்து பேசுகிறேன் என்று சத்தமாக சொல்லிவிட்டு வேறு திசையை பாருங்கள். இது உங்கள் மூளையில் ஒரு விஷுவல் பிரேக் கொடுக்கும். நீருக்கு கொடுத்தது போல 10 நிமிடங்கள் சும்மா இருங்கள். அதன் பிறகு நீங்கள் பேசும் வார்த்தைகள் சேறு கலக்காத தெளிந்த நீராக இருக்கும். ஒரு முக்கியமான வேலையை செய்ய முடியாமல் ஒரே ஃபைலை திரும்ப திரும்ப பார்த்து குழப்பமடைகிறீர்கள். உடனே அந்த வேலையையோ அல்லது ஃபைலையோ மூடிவிட்டு மொபைலை சத்தமில்லாமல் வைத்துவிட்டு சும்மா ஒரு நடை செல்லுங்கள். அல்லது ஒரு 10 நிமிடம் ஜன்னல் வழியாக வேடிக்கை பாருங்கள். இது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வேலை செய்ய அனுமதிக்கும். நீங்கள் திரும்ப வரும்போது உங்கள் குழப்பம் நீங்கி சரியான முடிவெடுக்கும் பாதை தானாக தெளிவாகி இருக்கும். இரவில் தூக்கம் வரவில்லை. நீங்கள் வற்புறுத்தி தூங்க முயற்சிக்கும்போது தூங்கவில்லையே என்ற கவலை மேலும் வந்து தூக்கத்தை விரட்டுகிறது. இன்று நான் தூங்கவே மாட்டேன் என்று முடிவெடுங்கள். கண்ணை மூடி உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனியுங்கள். மனம் ஓடினால் அதை தடுக்காதீர்கள். அது அலைபாய்வதை கேமரா பார்ப்பது போல கவனியுங்கள். நீங்கள் தூங்க முயற்சி செய்வதை நிறுத்தியதால் உங்கள் மனம் ஓய்வெடுக்க தொடங்குகிறது. போராட்டத்தை நிறுத்துவதன் மூலம் உங்கள் உடல் தானாகவே ஓய்வு நிலைக்கு சென்று விரைவில் தூக்கம் உங்களை தழுவும்.
நண்பர்களே, ஆற்றின் சேரை நீக்க அந்த துறவி நேரத்தை கொடுத்தது போல உங்கள் மனதிற்கும் கொஞ்சம் நேரம் கொடுங்கள். சும்மா இருங்கள். போராட்டத்தை நிறுத்துங்கள். உங்கள் மனதின் குழப்பம் தானாக அடியில் அடங்கும். எல்லாம் தானாகவே சரியாகி தெளிவு பிறக்கும். இந்த ஒரு டெக்னிக் போதும். நீங்கள் வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனையையும் மிக எளிதாக கடந்து செல்லலாம். இந்த துறவியின் ஞானம் பயனுள்ளதாயிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த முக்கிய ரகசியம் உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்படலாம். அதனால் ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் இதுபோன்ற உண்மைகளை தவறாமல் பார்க்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஊக்கமூட்டும் கதையில் சந்திப்போம். நன்றி.